இன்றைக்கி ஆடி மாதத்துக்கு கும்மாயம் பண்ண போகிறோம். நேற்று வந்து ஆடி பிறப்புக்கு தேங்காய் பால் பாயசம். இன்றைக்கி வந்து ஆடி கும்மாயம் இல்லையா? ஆமாம், ஆடி கும்மாயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இது வந்து எப்படின்னா, ஆடி கும்மாயம் பேர் ஆடி கும்மாயம். இது உடம்புக்கு நல்லது. உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் அந்த உடம்புக்கு நல்லதுனால அதை சேர்த்து பண்ணுறது. நம்ம அந்த களின்னு சொல்லுவோம் இல்லையா, திருவாதிரை களிலாம் அப்படி பண்ணுற மாதிரி சத்துமா மாதிரி இருக்கும். என்ன அளவு அப்படின்னா, ஒரு டம்ளர் எந்த இது அளவு எடுத்தனாலும் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, அதில் வந்து காலுக்கு கம்மியாக வந்து பைத்தம்பருப்பு, அதுக்கு கம்மியாக அரிசி. ஒரு டம்ளர் காலு கொஞ்சம் கம்மியாக, அதுக்கு கம்மியாக, இல்லை ஒரு 2 பிடி பைத்தம்பருப்பு, 1 பிடி அரிசி எடுத்துக்கலாம். அப்புறம் 5 ஏலக்காய். இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து பொடி பண்ணி மாவு எடுத்துக்கணும். அந்த மாவு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வெல்லம். ஜென்ரலாக எப்பயுமே இந்த பிரசாதம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து திதிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பெருமாள் நல்லதாக தயார் காமிக்கணும், அப்படி தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் 1.25 எடுத்துப்பேன். ஒரு டம்ளர் மாவுக்கு 1.25 டம்ளர் வெல்லம். இந்த ஜலம் வந்து 2. அதுக்கு ஜலம் வேணால் என்ன பண்ணலான்னா, தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். அப்படியா? கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கிண்டிட்டு தேங்காய் பால்லையும் கிண்டலாம், அப்படி பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து நான் வந்து வெறும் ஜலம் தான் எடுத்துட்டுருக்கேன். ஓகே, வறுத்துக்கணும். ஆமாம், எல்லாத்தையும் நல்லா சிவப்பாக வறுத்துன்ட்டு பொடி பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், என்ன எதனால் இது வந்து ஆடி மாதம் ஆடி கும்மாயம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கிறேன். ஆக்சுவலாக செட்டிநாடு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாள். நம்ம வந்து வேறு மாதிரி கொஞ்சம் மிச்ச நேரில் அந்த இடுப்பு பலத்துக்காக குழந்தைகள் பெரியலான டயத்தில் இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பா. கஞ்சிமா பண்ணி சத்துமா பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த உளுத்தம் பருப்பில் இது மாதிரி பண்ணி கொடுப்பா. இல்லை களி மாரி கொஞ்சம் காரம் போட்டு வெந்தயத்தில் அதெல்லாம் பண்ணுவாள். ஆனால் இது வந்து அம்பாளுக்கு விசேஷமாக பண்ணுறா இல்லையா, ஏதாவது ரீசன் இருக்கா? ஆமாம், பருப்பு அரிசி, இந்த பருப்பும் அரிசியும் சேர்ந்த காம்பினேஷன் இருக்கு பார்த்தியா, இது வந்து ஒரு உன்னதமான காம்பினேஷன் டேஸ்ட்டு. அப்படியா? ஆமாம், அதாவது பருப்பில் வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அரிசியில் வந்து சல்ஃபர் பேஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இது 2 என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ உடம்புக்கு வந்து நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ப்ரோட்டீன் தேவை இல்லையா? இந்த ப்ரோட்டீனை வந்து இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ப்ரோட்டீன் வந்து உள்ளேயே ப்ராசஸ் நடக்கணும், உடம்புக்குள்ளே ப்ராசஸ் நடக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, இன்சுலினாக இருந்தாலும் உடம்புக்குள்ளே நடக்கணும், அது ப்ரோட்டீனாக இருந்தாலும் உடம்புக்குள்ளே ப்ரோட்டீன் நடக்கணும், ப்ராசஸ் நடக்கணும். அது எல்லாமே பகவான் உள்ளே வச்சுருக்கா, செட்டப் பண்ணி அதை வந்து நம்ம நடக்க விடணும். சஞ்சீவி மரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சஞ்சீவி மரம் மக்களுக்கு எல்லாருக்கும், இந்த லோகத்துக்கு மனுஷால எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது. ஆனால் அந்த சஞ்சீவி மரத்துக்கு என்ன நல்லது? மழை நல்லது, மழை வேணும். அது மாதிரி இந்த புரோட்டீனுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்ட் போகக்கூடாது. இந்த உடம்புக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோமே, ஒளிர் சேர்க்கை, அது மாதிரி புரதச் சேர்க்கை, அதுதான் புரோட்டீன் சிந்தசிஸ். அது உடம்புல நடக்கணும். இது உடம்புல எப்படி தெரியுமா, எப்போ தெரியுமா நடக்கும்? இது 2 சேர்ந்து தான் நடக்கும். இது 2 அரிசியும் பருப்பும். அதனால தான் பிரசாதத்து எல்லாத்துக்குமே பொங்கல்லேருந்து அக்காரடிசிலேருந்து இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவா. இது எதனால் அப்படின்னா, புரத சேர்க்கை, புரோட்டீன் சிந்தசிஸ் பாடியில் நடக்கிறது இந்த காம்பினேஷனால் தான் முடியும். நீ இந்த காம்பினேஷனை மட்டும் வச்சுன்னா த மோஸ்ட் எஃபெக்டிவ் காம்பினேஷன் இன் த வேர்ல்டு இது அப்படிங்கிறாங்க. அரிசி பருப்பு. அதில் இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா, இந்த 2 சேரும்போது ஒன்று வந்து புரோட்டீன் ப்ராசஸ் நடக்கிறது, இன்னொன்று என்ன தெரியுமா, இது நல்லா கால்சியம் இருக்குல்ல, இந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்தை வந்து நல்லா ஈர்த்துக்குமா உடம்புக்கு. நமக்கு வந்து மசில் வேணும், உடம்பு அந்த மசிலுக்கு என்ன வேணும்? பவர், சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் தானே சுண்ணாம்பு சத்து, அது வேணும், கால்சியம் வேணும். அதை ஈர்த்துக்கிறதுக்கு சுண்ணாம்பு சத்து வேணும். சுண்ணாம்பு சத்து எங்கே இருக்குது? வெல்லம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்படி வச்சுருக்காங்க. அரிசி பருப்பு வெல்லத்தை போட்டோன்னு வச்சுக்கா, அதில் வெல்லத்தில் இருக்குது கால்சியம், சுண்ணாம்பு சத்து வெல்லத்தில் இருக்குது, ஜாகரியில் இருக்குது. அதை போட்டான்னு வச்சுக்கா, அவ்வளோதான், முடிஞ்சது. சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் கான்செப்ட். இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி சக்கரை பொங்கல் அக்காரோட செல் பண்ணுறதுனால சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கிறதுனால இப்படி மாற்றி பண்ணலாம். ஆமாம்,
இந்த இது வந்து நான் நினச்சேன் என்ன நினச்சேன், இடுப்புக்கு பலம் உளுத்து அப்படி சாப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ வரிசையாக பண்டிகை ஒரு நாள் நல்லா இடுப்பு பலமாக இருக்கிறதுக்காக அதான் வந்து ஏன்னா அவனுக்கு மசில் கால்சியம், அதனால அவனுக்கு வந்து உடம்புக்கு வந்து பலம் கொடுக்கும். இது என்னென்னா தனித்தனியாக வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டுட்டேன். இது தனித்தனியாக அரைச்சி மாவு வச்சுன்ட்டு வாரத்தில் 10 நாளுக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நம்மளும் சாப்பிட்லாம். ஆமாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டேன். கொஞ்சம் ஆறுனோடனே நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். ஆமாம். அந்த அரைச்சின்ட்டேன். இது வந்து ரொம்ப நைஸ் கிடையாது, கொஞ்சம் இருக்குது. நான் அப்படி வச்சுக்கிறேன். வேணும் நல்லா சளிச்சுட்டு மாமா எடுத்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டை பொறுத்தது. வெள்ளம் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். கொஞ்சம் நைஸாக, ரொம்ப நைஸாகிட்டுனா முழுக்க முழுக்குன்னு அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம். இதை வந்து வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டி காய வச்சு வடிகட்டிக்கிறேன். ஓகே. முங்குற அளவுக்கு ஜலம் எடுத்துக்கணும். இல்லை 2 எவ்வளோ எடுத்துக்கணும், 2 கப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஜலம் விட்டு நல்லா வடிகட்டின்ட்டு நல்லா ஒரு ஆறுனதுக்கப்புறம் திருப்பி வந்து தேங்காய் பால் விட்டுட்டு அதையும் போடலாம். தேங்காய் பால் போடுறதா இருந்தால் அந்த தேங்காய் பால் போடாதனால 2 கிளாஸ் விட்டுருக்கேன். நல்லா கரைஞ்சானே வடிகட்டிடுறது, வடிகட்டி ஆற வைக்கணும். நீங்கள் அபிராமி அந்தாதி சொல்லலான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அபிராமி அந்தாதி முன்னால் அபிராமி பட்டர் யாருன்னு பார்த்துடணும். அவர் தான் வந்து இந்த அபிராமி அந்தாதியை எழுதினவர். 300 வருஷத்துக்கு முன்னால் மாயவரம்னு ஊர் இருக்குல்ல தமிழ்நாட்டில், இந்த மாயவரம் பக்கத்தில் திருக்கடையூர்னு ஒரு ஊர். இந்த திருக்கடையூரில் சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அபிராமி பக்தர். இந்த அபிராமியை வந்து எப்படி பார்ப்பார்னா கண்ணை முடிண்டு ஒளி வடிவத்தில் பார்ப்பார். அந்த மாதிரியான சித்தர்களுக்கெல்லாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துல அவள் கண்ணை முடிண்டு உட்காந்தா போகிறோம், அம்பாள் முன்னால் வந்துடுவாள். அதனால் ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவான், சித்தர் அப்படின்பா சில பேர் பித்தர் அப்படின்பா, சில பேர் பார்த்து கேலி பண்ணுவாள். இவர் எதையும் கண்டுக்க மாட்டார். அப்போ ஒரு நாள் என்ன நடக்கிறது, தஞ்சாவூர் ஆண்ட வந்து சரபோஜி மன்னர், மகாராஷ்டிரா சேர்ந்த மன்னர். சரபோஜி மன்னர் இந்த அம்பிகை கோவிலுக்கு வர்றார். கோவில் வாசலில் இந்த சுப்பிரமணிய ஐயர் எப்பயும் போல் கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கார். கண்ணை முன்னா ஒளி வடிவத்தில் அம்பாள் வந்துடுவா, அபிராமி வந்துடுவா. சரபோஜி மன்னர் கூட இருக்கவாள்கிட்ட கேட்குறாரு யாருன்னு. எல்லாரும் பித்தர் இது தானே பேசிப்பார் அப்படின்னு சொல்கிறான். இவர் வந்து அவர் நம்பலை, யாருன்னு பார்க்கணுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இன்றைக்கி என்ன திதி தெரியுமா அப்படின்னு. அவர் கண்ணு முன்னால் ஒளி வடிவத்தில் அபிராமி தெரிகிறார். அன்றைக்கி ஆக்சுவலாக திதி வந்து அமாவாசை. இவருக்கு கண்ணு பூரா பிரகாசமாக இருக்குது ஒளி. அவருக்கு எப்படி அமாவாசை சொல்லுவார், பௌர்ணமி அப்படின்ட்டார். இன்றைக்கி திருப்பி கேட்குறாரு மன்னர், பௌர்ணமியா அமாவாசையான்னு. இல்லை பௌர்ணமி தான் அன்றைக்கி. அப்போ சாயங்காலம் நிலவு ஒளி வருமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக வரும். போயிட்டார் கோபத்தில். போயிட்டு அவன் கூட்டின்னு வந்து உட்கார வைங்க, நீ நிலா வரலைன்னா அவனுக்கு மரண தண்டனை அப்படின்ட்டு போயிட்டான் அந்த சரோஜி மன்னர். இவர் கண்ணு முழிச்சு பார்க்குறார், நடந்தது அப்புறம் தான் புரிகிறது, இவர் பண்ண தப்பு புரிகிறது. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார், உன்னை நினச்சிட்டு நான் உட்காந்தேன், மன்னர்கிட்ட போய் எனக்கு அவர் கொடுத்த தண்டனை பெருசு இல்லை, ஆனால் ஒருத்தர் வந்து கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுத்து, எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாரும் என்னைய பித்தன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க, அது வந்து உண்மையாகிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு அபிராமிகிட்ட வேண்டிட்டு ஒன்று பண்ணுறாரு. உன்னோட சன்னதிக்கு முன்னால் ஒரு குழி தோன்றேன், விறகு வைக்கிறேன், எரிப்பேன், அந்த குழிக்கு மேலே கயிறை கட்டி 2 மரத்தில் கயிறை கட்டி அந்த கயிறை வந்து ஒரு ஒரு உட்காரத்துக்கு ஒரு வட்டை மாதிரி பண்ணிடுறார். அது மேலே உட்காந்துருவார். கீழே விறகு எரிச்சிருப்பார். 100 கயிறு, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கயிறை கட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ 100 பாட்டு பாடுற, அதுக்கு முன்னால் வந்து எனக்கு வந்து காப்பாற்றலை அப்படின்னா நான் இங்கேயே வந்து எரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்றாரு. காலங்காத்தால மன்னன் கூட்டம் எல்லாம் வந்து நிற்கிறது. பாட ஆரம்பிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆரம்பிச்சார் ஜெயஸ்ரீ அந்தாதி. ஒரு பாட்டாக பாடி பாடி ஒரு கயிறை கட் பண்ணிகிட்டே இருப்பார்.
79 வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, கட் பண்ணிகிட்டே இருக்கார். 79வது பாட்டு விழிக்கே அருளுண்டு அப்படிங்கிற பாட்டு பாடும்போது அபிராமி வந்துடுறான். 79வது பாட்டு. 79வது பாட்டில் தான் அம்பாள் வரலா? ஆமாம். அப்போ வந்து அவள் போட்டிருக்கிற தாடங்கம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி வான வெளியில் எறிகிறான். அப்போ வந்த பிரகாசம் நிலவு ஒளி வந்த மாதிரி இருக்குது மற்றவாளுக்கு. பௌர்ணமியே வந்த மாதிரி எல்லாரும் வந்து அப்படியே விழுந்து சேவிக்கிறான். பித்தன்னு சொன்னவா எல்லாரும். சரபோஜி மன்னர் வந்து என்ன வேணும் கேளு தரேன், 7 பிறவிக்கு உனக்கு வந்து பண கஷ்டம் வரக்கூடாது, சொல்லு நான் தரேன் அப்படின்னா நான் சரபோஜி மன்னர். அப்புறம் வந்து அபிராமி வந்து 100 பாட்டையும் பாடிட்டு போ அப்படின்னு சொன்னாலாம். 79ல் வந்துட்டான். 100 பாட்டையும் முடிச்சுட்டு தான் போனார் அங்கேருந்து. அந்தாதி அப்படின்னா அந்தம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா தொடக்கம்னு அர்த்தம். ஒரு பாட்டோட முடிவு கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை வச்சு அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அந்தாதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 100 பாட்டு காலம்பர உட்கார்ந்தவர் சூரிய அஸ்தமனம் ஆகி நிலவு ஒளி வர சமயத்தில் 100 பாட்டு முடிச்சிட்டார். நமக்கு இந்த 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கே நமக்கு 1 வருஷம். இவர் புதுசாக எழுதினவர், அப்போது உட்காந்து பாட்டை படித்தவர். அதான் ஞானி அப்படிங்கிறது. எல்லாராலையும் முடியுமா அது? இதில் இன்னொரு விசேஷம் தெரியுமா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் அவரை வந்து பித்தன் சொல்லியிருந்தான். அவர் வந்து உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், உன்னுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சவா மதிக்கின்ற மாணிக்கமே அப்படின்னு சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலன்னா நான் பைத்தியம் இல்லடா அப்படிங்கிறார். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் சொல்லிட்டு இந்த உதிக்கின்ற வார்த்தை பற்றியா, இந்த உதிக்கின்ற வார்த்தை 100வது பாட்டு முடிவில் கொஞ்சம் இப்படி எவ்வளோ இதுவாக இருக்கலாம். எப்படி இருக்கு அந்தாதி அப்படிங்கிறதே ஒரு பாட்டோட முடிவு, அடுத்த பாட்டோட ஆரம்பம். அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, 1வது பாட்டில் வர்ற முதல் வார்த்தை 100வது பாட்டில் கடைசி வார்த்தை. இதான் அபிராமி அந்தாதி உருவான வரலாறு. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அபிராமி அந்தாதி ஒரு பாட்டுக்கும் ஒரு பலன் இருக்கு. நமக்கு வந்து ஏகப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கும் அம்பாள்கிட்ட. குழந்தைகள் படிப்பு, செல்வம், வேலை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பாட்டு உண்டு. அது வந்து என்ன விஷயத்துக்கு என்ன பலனுக்கு என்ன பாட்டு, அந்த பாட்டு என்ன, அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்றுனா முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். சில பேர் பிக்கப் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுனால ஏன்னா பண்ணிவிடுவோம் பிரசாதத்தை, அப்புறம் வேணால் பண்ணி ஆட் பண்ணுறீங்களா? கடைசியில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆமாம், இதுலன்றனால ஓகே. இது என்னென்னா வெள்ளத்தை கரைய வச்சுருந்தா போகிறோம். கரைச்சி வடிகட்டிட்டேன் இல்லையா, அதில் வந்து நல்லா அந்த பொடியை போட்டு நல்லா அப்படி சப்போஸ் அடுப்பில் வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் தனியாக வச்சு நல்லா அப்படி கலந்துட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு அப்படி கெட்டியாக இருக்கும் கிண்டணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நான் கரைச்சிட்டேன் இல்லையா, கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது பண்ணுறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். ஆக்சுவலாக ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் இருக்கட்டும். அது மாதிரி 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போகிறதுக்கு, ஜாஸ்தி வேண்டாம். நீங்கள் சொன்னீங்களே இந்த அரிசி பருப்பில் எவ்வளோ ஒரு காம்பினேஷனில் இருக்குன்னு, அதனால தான் ஒரு ஆடி செவ்வாய்க்கிழமையெல்லாம் ஏதாவது ஸ்வீட் பண்ணி அம்பாளுக்கு வைக்கிறது விசேஷம். அம்பாள் தயாரிக்க அதுமாதிரி என்னென்னா பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பச்சரிசி வச்சுட்டு பருப்பு வந்து பைத்த பருப்பு, இது மாதிரி என்ன பருப்பு இது பண்ணாலும் நிறைய ஐட்டம் பண்ணலாம். நம்ம நிறைய போட்டிருக்கோம். சக்கரை பொங்கல், கருவடிசல், இந்த புட்டு, அது மாதிரி எல்லாமே பார்த்தோம்னா இந்த அரிசி பருப்பு காம்பினேஷன் தான். கரெக்ட். இதெல்லாம் வந்து அப்படி ஒரு எஃபெக்டிவ் காம்பினேஷன் அது. இப்படி அந்த காலத்தில் இப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால அது நைவேத்தியம்னு சொல்லி ஒரு புராணத்தை வச்சு அதை பண்ணி விட்டுருவா. இல்லைன்னா இது பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட மாட்டோம். கரெக்ட். ஓரளவு கெட்டியாகிட்டு பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். ஆமாம், ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இது வந்து கூழ் மாதிரியும் குடிக்கலாம், இல்லை உருண்டை பிடிச்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி உருண்டையோ இல்லை எடுத்துக்கலாம். இப்படி ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும், ஜாஸ்தியாகும். ஓகே, ஆஃப் பண்ணுறேன்.
ஆடி கும்மாயம் ரெடி. துளியோண்டு பச்சை கற்பூரம். ஆயிட்டா? 2 குங்குமம் வச்சுட்டு பெருமாளுக்கு வச்சிடலாம். பெருமாள்லாம் நீ சொல்கிறது வந்து அம்பாள். நாட்டில் பெருமாளுக்கு வைக்கிறது விசேஷம். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனால் 2 கிளாஸ் ஜலம் விட்டது விடணும். கரெக்டாக 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம், 2 கிளாஸ் ஜலம், இது அளவு. நம்ம கொஞ்சம் ஏற்றல் காசு நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர் ஜெஸ்ரீ, யுவர் ஆசம்.